சரியான வழி. விசேஷம்லாம் முடிச்சுட்டு ஒரு கண்ணு போட்டுச்சு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லணும். விசேஷமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் இஷ்டத்துக்கு வீடியோ எடுக்கிறது vlog எப்படி தெளிவாக வருமான்னு தெரியல. வரும். கேமராமேன் சரியில்லை. கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த கனவு நமக்கு டக்குன்னு கையில் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு என்னோட லைஃப்பில். அதுதான் இந்த vlog ஃபுல்லாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது வரைக்கும் என்ன அப்படின்னு அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் செய்கிறோம், அதுதான் இன்றைக்கி ஃபுல் vlog. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளை வந்து கலாட்டா சேனல்லேருந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. சரவணா அண்ணா வந்திருக்காங்க. கார் எல்லாமே ஃபுல்லாக இன்டர்வியூ தான் அன்றைக்கி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு vlog-ஆக பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வந்து காந்திபுரம், ஆரஸ்புரம், புறம் அதிகம். சரவணனே தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு. ஹாய் சொல்லியிருக்கேன். நாங்களும் vlog போடுவோம்ல. vlog நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை விடாமல் ஃபாலோ பண்ணி இன்டர்வியூக்கு சரவணன் தான். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வராமல் இன்னைக்கு வந்திருக்காரு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கே வந்திருக்காரு. நாளைக்கு எங்கே இருப்பேன்னு தெரியல, அதனால் இன்றைக்கே வந்துடலாம். சரவணா ஸ்டோர் வந்துருக்கும். எதுக்காக அப்படின்னா சாரி வாங்க இல்லை, சர்ப்ரைஸ். வீடியோ கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு சீக்கிரமாகவே சொல்லிடுவேன்னா. ஆனால் கண்டிப்பாக சாரி வாங்க வரல, ஆனால் வாங்கலான்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாரி எடுக்காம வந்திருக்கு. அப்படிதானே? ஓமைக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சாரி வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நானே பார்த்திருக்கேன். ஸ்கிப் பண்ணிடலாம் போல, வந்து பார்த்துக்கலாமே. அதானே அப்படி பண்ணுவேன். ஓமைக்குங்கடி. ஆனால் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு நம்மளை வந்து யூடியூப் விளாக்லாம் போடுறோம், அந்த விளாக் தெரியல, இன்ஸ்டா தான் தெரியுது. ஸோ இன்ஸ்டாவில் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய பட்டாம்பூச்சி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நிறைய பேர் அதை பார்க்காம விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். முறைச்சு பாக்குறேன். அவரை பார்க்கலடி, இந்த இங்க இந்த எழுதி போட்டுருக்கலாம். ஓ, அதான் கண்ணை சுருக்கி பாக்குறியா? என்ன பண்ண வயசாயிடுச்சுல. அதாவது அது கீழே கிட்ஸ், இதுதான் ஜென்ஸ். உனக்காவது பகல தெரிய மாட்டேங்குது, எனக்கு நைட் ஆட தெரிய மாட்டேங்குது. எப்படியோ தெரியல, விடு. இனிமேதான் நம்ம தேவைப்படும். பார்க்க மாட்டேன். அங்க பாரு பின்னாடி, இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் நடந்துட்டு இருக்குது. அது என்ன ஷாப்பிங்? டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போகிறது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். வாங்குற சில ஐட்டம்ஸ் வச்சு நான் எதுக்காக இதெல்லாம் வாங்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காக வாங்குறோம்னு லைட்டா கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இது மொத்தமா வந்துரும் போலடி. இதெல்லாம் அழுக்காயிரும். இது இந்த மாதிரி இருக்குமா? அதுவாங்க எல்லோ. இதனால இது நான் வச்சிரும். அவங்க எடுத்து அதை விட பெருசு இருந்துக்குதான் பாரு. இது ஓகேண்ணா.
நல்லா இருக்குல்ல? ஒரு வைப். இப்போதான் எனக்கு இந்த வைப்பே வந்து இது கொடுங்க. இது எவ்வளோ? இதில் ஒரு 4 பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லணும். சேஷமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சேஷமே இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ள ஆஸ்பத்திரி முடியும் போது நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன சொல்கிறேன், ஐயா 2 ஊசி, இந்த ப்ரெஷர், அந்த இது எல்லாம் எடுத்து நீ விசேஷம் விட்டு காலையில் வந்து வாடகை கொடுத்துறேன். நீ வந்துரு, பக்கத்தில் உட்காந்துக்கா, பக்கத்தில் இருந்துக்கிறியா? தேவைப்படும். அவங்க எமர்ஜென்சி வண்டியெல்லாம் அங்கே நிப்பாட்டி வை. முடியும் இங்கே வரோம் நம்ம. பாய் பாய். வந்து உன் இஷ்டத்துக்கு வீடியோ எடுக்கிறது, vlog எப்படி தெளிவாக வருமான்னு தெரியல. வரும். கேமராமேன் சரியில்லை. அவங்களுக்கு தோணும் போது வீடியோ எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தோணும் போது செல்லை வச்சிடுறாங்க. என்ன செய்ய? திருப்பி மூஞ்சியை காட்டிக்காதுல. நைட் சாப்பாடு தயிர் சாதம், தக்காளி சாதமும் தக்காளி சாதமும் தேங்காய் சட்னி. ஆடியோ வந்து தம்பி தான், ஆடியோ காதலன். ஹாய் சொல்றா. லவ் பண்ணுறேன்டா. அதனால ஆடியோ எவ்வளோ லவ் பண்ணி தான் அவன் ஆடியோ காதலன்னு பேர் வச்சிருக்க மாட்டேன். வந்து நைட்டு ஃபஸ்ட் டே நைட் எல்லோரும் குக்கெலாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹாய் சொல்றா. ஹாய் சொல்றா. புது வீட்டுக்காக புதுசாகவே விளக்கு எல்லாமே புதுசாகவே வாங்கியாச்சு. தமிழ் அம்மாச்சி விளக்கு. இந்த தட்டா கேட்டேன் நான். இதுவா? இது என்ன தட்டு? சரவணா ஸ்டோர்ல நான் பெருசா ஒரு தட்டு வாங்கினேன். புது வீட்டுக்காக நாளைக்கு சாமி கும்பிடணும்ல, காலையில் விளக்கு போடணும்ல, அதுக்காக. இது வந்து வெளியே சந்தனம் குங்குமம் வைக்கிறது. இது இதில் வந்து சாக்லேட் போட்டு ரோஜா பூ வச்சுக்கிறதுக்காக நான் வேறு வாங்கினேன், அது போச்சு. ஸோ இதுதான். அடுத்து வந்து இதுதான் நம்மளுடைய புது வீடு, நம்மளுடைய பூஜை ரூம். இந்த புது வீட்டோட ஹோம் டூர் வந்து எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ வந்து டைம் வேறு ஆயிடுச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மருதாணி வச்சுட்டு போய் தூங்குவோம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கன்னு இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு நைட் சாப்பாடு எத்தனை மணி அப்படின்னா 12 மணி என்னன்னு பாருங்க. 12 மணி ஆயிடுச்சு. கரெக்டா வாட்டர் கேன் வச்சு மறைக்கிறேன். ஆமா, என்னோட நைட் சாப்பாடு வந்து 12 மணி. 12னா 10? 12:10. ஹரணி அவர்கிட்ட அடிதான் வாங்க போறீங்க போறதுக்குள்ள. இந்த பார்சல் எடுத்து வை. நாளைக்கு நக்கர்லாம் இருக்கிறேன், வளைச்சு எடுக்கிறேன். நான் எந்திரிச்சிடுறேன், நீங்க வேணா எடுத்துக்க. சேர்த்து எடுத்து போ. இப்போது பிளாக்கி ஸ்டார் வந்து வந்துட்டார். ஸோ அவரை பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் கார் எடுக்கிறக்காக எங்கள் புது வீட்டுக்கு வந்தோம். 2 பேர் வந்துருக்கோம், நானும் என் தம்பி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எப்படியுமே இல்லை, சுற்றி ஓப்பன் பிளேஸ். இங்கே பாருங்களேன். யாராவது இப்படியே மெதுவாக உள்ளே வந்து இப்படியே மெதுவாக நடந்து வர்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம கூட கொலுசு போட்டிருக்கோம், சவுண்டு கேட்கும். பாருங்கள், பைக் தூக்கிட்டு போனால் தான் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபேனுங்க வச்சுருக்காங்க. இப்படியே சத்தம்லாம் மெயின் ரோடுங்க. இந்த பாருங்கள், இது மெயின் ரோடு. இப்படியே மெதுவாக இறங்கி வந்து இப்படியே இந்த ஃபேனை தூக்கிட்டு போனால் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. மணி 2:15.
யாருக்குமே தெரியாது. இப்போ கூட பாருங்கள், நாங்கள் இங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றோம். சமையலுக்கான ஸ்நாக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியாது. ஆமாம், எடுத்துருப்போம், தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள். சரி, அதை கூட விடுங்களேன். ஒரு தக்காளி கூட தூக்கிட்டு போனால் என்ன வரும்? அரிசி, தக்காளி எல்லாம் இந்த இங்கே ஆயிலெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். யாருக்குமே தெரியாது நாங்கள் வந்தது. அப்போ பாருங்கள், சிலிண்டர்லேருந்து எல்லாமே அந்த மைக் செட்டு எல்லாமே இங்கேயே இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா கதவு ஓப்பனில் இருக்குது, டோர் ஓப்பனில் இருக்குது. நம்மளே ஐயர் தலைமுறை அண்ணே செல்லை பார்த்துக்கோங்க. சத்தம் இல்லாமல் தூக்கிட்டு போனது தான். எங்கள் பழனி நம்பர்த்திருக்கு. செல்லெல்லாம் பாதுகாப்பாக தான் வச்சுருக்கு. இருந்தாலும் வேணாம் மாட்டேன். ஒழிச்சிருச்சு. சுதாரிச்சு ஏதாவது பாக்கெட்டில் வச்சுருக்கு. ஓகே, இது ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கு. எப்படி என்ன நம்பிக்கை பார்த்துக்கோங்க. இது ஓப்பன். இந்த பக்கம்லாம் தெரு தான் ஃபுல்லாக ஏரியா. ஓகே, ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. நம்ம வீடு இப்போ வந்து நம்ம பிளாக்கி ஸ்டார் வந்துட்டார். அவரை பிக்கப் பண்ண தான் போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பொரியல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கார் பிளாக்கி ஸ்டார். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். முடிஞ்சு. வாங்க வாங்க, வண்டியில் நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களா? ஓகே ஓகே, வாங்க வாங்க. அவனுக்கு அனுப்பிச்சு விட்றாதீங்க வீடியோ. ஓகே, வந்து ஜீரணி நீங்கள் சொல்லுங்கள். காலையே வந்து இறங்கின உடனே எங்கள் ஊர் தேன்குழல் ஸ்வீட் எடு கொண்டாடு. ஏங்க, இது நம்ம ஊரில் ஜீரணி தானங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம் இது வந்து ஜீரணி மிட்டாய் இங்கே ஃபேமஸ். அது நிறைய இடங்களில் ஏணிப்படி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கடையில் போய் எப்படி கேட்பாவ? 1 கிலோ ஏணிப்படி மிட்டாய் தாருங்கள். நாங்கள் ஐயோ, அது கிண்டலுக்கு சொல்லலை, நாங்கள் சும்மா ஜாலிக்கு. அங்கே வந்து ஜீரணி தாங்க. ஜீரணி ஜீரணம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது வந்து அது ஜீரணம், இது ஜீரணி அப்படியே கேட்பீங்க. இப்போ நான் காலையில் உங்களை கூப்பிட்டு போகிறேன் கடைக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம். ஓகே, ஸ்வீட் வாங்கி வந்திருக்காரு. ஆக்சுவலாக நம்ம தான் அவருக்கு ஸ்வீட் தரணும். பார்த்தீங்களா, ஒன்றும் தரல. கொசு கடியில் உட்கார நாளைக்கு தருவோம் நாங்கள். நாளைக்கு தருவோம் நாங்கள். நாங்கள் அப்போவே